ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு 3 லேக்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு அத எஜுகேட் பண்ணாம, அவங்களுக்கு அந்த அமௌண்ட்ட போட்டு ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சு அவர் எனக்கு இது வேண்டாம், இந்த பிசினஸ் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லும்போது, அதுக்குள்ள அந்த ரீஃபண்டுங்கிற விஷயமே முடிஞ்சு போச்சு. 7 நாள்ல அவங்க ரீஃபண்ட் பண்ணதுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளவே அந்த விஷயம் முடிஞ்சு, அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைக்காம போனது. இந்த மாதிரி நீ வந்தா மட்டும் போதும், நமக்கு அந்த பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டு அவங்கள வந்து மாஸ்டர் சொல்ற மாரி சொல்லி முடிச்சுட்டு தெருவுல இழுத்து விட்டுட்டு போன கதையா ஆன விஷயமும் நான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. டீம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளுக்கு 3 ஐடி இது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்றதுக்காகவே அவங்க போட்டுருவாங்க. சரி, ஓகே. அதை போட்டு எல்லாருக்கும் காட்டுவாங்க. இவங்க பாருங்க, எல்லாருமே டார்கெட்டை வந்து நீங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை ஆனா நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ப்போம். அவ்வளவு ஐடிஸ் எடுத்தாங்களே, என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த மந்த் எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. வந்தவங்க பாதி பேர் அதுக்கப்புறம் காண போயிடுவாங்க. ரீட்டைனே இருக்காது. அவங்க இன்கம் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் லோவா தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன ப்ராஃபிட் பண்றாங்க என்னன்னே தெரியல. ஆனா அந்த டார்கெட்டை முடிக்கணுங்கிறதுக்காக அவங்கள பண்ண வைக்கிறது, அதாவது ஐடி எடுக்கணும், ஐடி எடுக்கணும், ஐடி எடுக்கணும் மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, அவங்கள எடுத்து அடுத்து எப்படி கொண்டு வரணும்? அப்படி அன்னைக்காக யோசிச்சிட்டோம்னா, இப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் வந்து பொருள் மட்டும் வாங்கிட்டே இருந்தா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வரும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படிதான் நினைச்சேன். என் சொந்தக்காரங்களாம் யாருமே சேரவே மாட்டாங்க. நான் போய் எப்படி சொல்றதுன்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் டீம்ல நிறைய பேர் என்னன்னா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மீட்டிங்லயோ ஏதாவது ஒரு கான்கால்ல கூப்பிடும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணுமா? அவங்களாம் சேரவே மாட்டாங்களே அப்படிம்பாங்க. சோ அப்ப என்ன ஏதுன்னே சொல்லவே மாட்டாங்க. ஆக மொத்தம் மைண்ட் ஃபுல்லா எப்படின்னா ஐடி எடுக்கணும், ஐடி எடுக்கணும். இதே ப்ராஸ்பெக்ட் பண்ண நினைச்சுப்பேன். அடுத்தவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி தரணுமே, இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணுமே, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க அதை எடுத்துப்பாங்களா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம வந்து ஐடி எடுக்கிறோங்க தாண்டி இந்த பர்சனுக்கு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு வருமா? அவங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போலாமா? அப்படிங்கிற விஷயத்த தேடி மக்கள் வந்து போக மாட்டேங்கிறாங்க. சேர்த்தனா போதும். இவங்க நல்லா பல்கா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து 100 டிவி பண்ணிடலாம். அப்படிங்கறனால தான் நான் இவங்கள சேர்த்தேன். அப்படியே வந்து ஒரு சில டவுன்லைன்ஸ் சொல்லுவாங்க. இவங்க நல்லா ப்ராடக்ட்ஸ பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. இவங்க மாசம் மாசம் 100 டிவி பண்ணுவாங்க. அதனாலதான் நான் இவங்களை கூப்பிட்டேன். அந்த மாதிரியே பேசுவாங்க. இது நான் யோசிப்பேன். இவங்களும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 6 மாசம் கழிச்சோ இல்ல 3 இன்னைக்கு இன்கம் வாங்கிடுறோம். அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நெட்வொர்க்கே தெரியல. அந்தந்த மந்த் நம்மளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான். அப்ப பாசிவ் இன்கம்னு சொல்லிட்டு மாசம் போய் ப்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அங்க எப்படி பாசிவ் இன்கம் வரும் அப்படிங்கிறது தெரியல. அந்த பாசிவ் இன்கம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அப்ப நம்ம நல்ல டீம் வந்து உருவாக்க முடியுங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு பண்ணோம்னா ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாங்கி எல்லா சொந்தக்காரையும் கொடுத்து ஒரு 30 பைசா வராதுங்க. ஃபுல்லா என் மனம் எல்லாம் போனதே அதுதான். ரொம்ப ரொம்ப நொந்து போயிருந்தது அந்த ஒரு காரணத்தினால தான். அதுக்கப்புறம் தான் எம்எம்ஜில வந்துட்டு தான் எக்காரத்துக்கு வந்து ப்ராடக்ட் எது வாங்கினாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி தான் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி எம்ஆர்பியில தான் கொடுக்கணும். அந்த தில்லு தெனாவட்டு நெஞ்சில மஜா சோறு சாப்பிட்டு வருங்க. அந்த பாயிண்ட் ஞாபகம். இது வந்து இவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்னு இப்ப நம்ம ஷேர் பண்ண எல்லா விஷயத்தையும், அதாவது நான் 3 லட்சம் போட்டு சேர்ந்தேன். நானும் பணம் கொடுத்து தெரியாம மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது இன்னும் 4 பேர் பணம் கொடுத்து மாட்டணும். எப்படியாவது வந்து இந்த பணத்தை நம்ம எடுத்துடணும். நம்ம பணத்தை எடுக்கிறது முன்னாடி நம்ம 10 பேர் பணத்தை சொல்லி முடிச்சிடும். அப்ப இவங்களுக்குலாம் எங்கேயும் தோணாதா? அதாவது நம்ம இன்னும் 4 பேருக்கு எடுக்கமே அப்படின்னு நைட்ல படுக்கும்போது நிம்மதியா இருக்குமா? அடுத்தவங்க பணத்தை வாங்கிட்டு நம்ம பண்ணிட்டு நம்ம தப்புன்னு தெரியுது இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் தோணாதா உங்களுக்கு? எனக்கு அந்த கேள்வி இருக்கு. ஆட்கள் சேர்க்கணும், பிபி மாசம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். பேர் மேட்சிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த மாதிரி சும்மா வந்து ஜாயின் பண்ணலாம் பணம் வராது அப்படின்னு அந்த அப்ளைனுக்கு தெரியும். ஆனா டவுன்லைன் சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் சொல்லி கொடுக்கும் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எல்லாம் வராங்களே, இவங்களுக்குலாம் மனசாட்சியே இருக்காதா? அது ஒரு கேள்வி எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்க? நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்களா? அவங்களால நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, சேஃபா இருக்கிறது, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? அந்த கேள்வி எனக்கு இருக்கு. 2 விஷயமா சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியா படிக்காததுனால இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் டூப்ளிகேஷன், செகண்ட் லெவல் டூப்ளிகேஷன் நடந்துருது. ஒரு 10 ஐடிஸ் 20 ஐடிஸ் வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் எப்படி அதை சரியா டூப்ளிகேட் பண்றது தெரியாததுனால அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகுது. அதை வந்து சஸ்டைன் பண்ணி கொண்டு போக முடியாம போகுது. அந்த ஒரு பாயிண்ட் பாக்குறேன். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட், அதாவது பணத்தை போடுறோம், இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இன்னும் 4 பேர்த்த, இந்த பணத்தை போடுறதுனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரதில்லை. இன்னும் அது எடுக்கிறதுக்கு இன்னும் 4 பேர்த்த சேர்த்து விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறோம். இது இப்ப நீங்க கேட்டீங்களா சார், இது வந்து தூக்கம் வராத, இது வந்து நிறைய கம்பெனிஸே இப்ப பண்றாங்க. மணி லாண்டரிங் கான்செப்ட்ல நிறைய கம்பெனிஸ் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்ல நான் நிறைய பிளான்ஸ் அந்த மாதிரி பாக்குறேன். $10 கொடுத்து ஜாயினிங் ஃபீஸ், $5 கொடுத்து ஜாயினிங் ஃபீஸ், $25 கொடுத்து ஜாயினிங் ஃபீஸ், ஜாயின் பண்ணதுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. ஆனா அந்த பெனிஃபிட் அடுத்தது அவருக்கு எப்படி கிடைக்கும்னா, அவரு 2 பேர்த்த ஜாயின் பண்ணி வரும்போது அவருக்கு $10 பெனிஃபிட், $20 பெனிஃபிட் வருது. இது மாதிரி நிறைய கம்பெனிஸே இப்ப பிளான்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி புரிதல், வெறும் ஆள் பிடிக்கிறது அப்படின்னு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆளை சேர்த்து விட உனக்கு காசு வரும், ஆளை சேர்த்து விட காசு வரும். இது மாதிரி நிறைய வந்து கம்பெனிஸே வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, எப்படி அவங்க கம்பெனிஸ் பண்றாங்க, அந்த மக்கள் எப்படி எடுத்து பண்றாங்க, அவங்க எப்படி மக்கள்கிட்ட பேசுறாங்க, அது எப்படி அவங்களுக்கு சரிப்பட்டு வருது? யாருக்காவது பதில் இருக்கா? எப்படி அவங்களால பண்ண முடியுது அந்த விஷயங்கள்லாம்?
ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு விஷயம் பாக்குறோம் சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போனா ஈஸியா சீக்கிரமா பணம் சம்பாதிச்சிட முடியும், காசு பாத்திர முடியும் அப்படின்ற ஒரு அந்த இது வந்து ஏதோ ஒரு ஓரத்துல அவங்க அந்த பீப்புளோட மைண்ட்ல இருக்கு. அதை வந்து இவங்க லீவரேஜ் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நான் பாக்குறேன். ஆமா, இல்ல அவங்க பண்றாங்க. ஆனா அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும் இல்லையா இருக்கு. அவங்க பேசிக் இது நம்மளுக்குள்ள சட்டை கட்டியும் பேண்ட் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு நம்ம கூட சுத்திக்கிட்டு அந்த ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க மைண்ட்ல என்ன ஓடும்? அதான் கேள்வி. இருக்கு. எஸ்மா சார், இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க பேசுற விச்சம் இருக்குல்ல, என்னோட அப்ளைன் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்காது, அவரோட கனெக்ட் ஆகாது. அப்போ என்ன கூட்டு போவாரு. நான் அவ்வளவு ஜாயின் பண்ண புதுசுல நான் பிளான் எப்படி பேசுறேன் பாருங்க அப்படின்பாரு. வந்து உட்காந்த உடனே என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. அவங்க ஏதாவது ஒரு வருமானம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே சொல்லுவாரு, இவரு நீங்க மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாரு. சிம்பிளா போட்டுட்டு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாரு. அதுல என்ன செய்வாருன்னா, அப்படியே அவங்க ஃபேமிலியில உடனே நீங்க 1 லட்ச ரூபாய் கடன் வாங்க, இந்த கடனை 1 மாசத்துல நான் அடைச்சு கொடுக்குறேன், நீங்க அதுல 50 ரூபாய் பெனிஃபிட் பார்த்துலாம் சொல்லி உத்தரவாதம் கொடுப்பாரு. இந்த அளவுக்கு அப்படியே போன் போட்டு அந்த வீட்டுல கடன் வாங்க சொல்லுவாரு. இதை நான் கண் முன்னாடியே பாத்திருக்கேன். இதே மாதிரி ஒருத்தர் 30 லட்ச ரூபாய் போட வச்சாரு. அவர் வயசு அப்பயே 65 வயசு. அவங்க அம்மா அந்த மேடம் வந்து ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால இப்ப தப்பிச்சுட்டாங்க. பியூசி வச்சிருக்காங்க. சண்டைனாலும் சரியான சண்டை. கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கம்பெனில இருந்து வரக்கூடிய அந்த பெனிஃபிட் கூட வராம ஆக்கிட்டாரு. ஏன்னா அதை கேவிசி அந்த அப்டேட் பண்ணாமே விட்டுட்டாங்க 3 மாசம். அது அப்படியே போயிடுச்சு அந்த பணம். கடைசியில பொருள் எடுக்க முடியாத அந்த கட்டத்துல முதல் நாள் வந்து இன்னொரு பியூசி ஒரு நண்பரை பிடிச்சு அவங்க பொருள் எடுத்தாங்க. அந்த அளவுக்குலாம் அப்ளைன் வந்து இந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டுமே அவங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கே ட்ரெயின் ஆவாங்களா என்னன்னு தெரியல. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நீங்க அந்த 2,10,000 மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும், வேற நீங்க போக்கஸ் பண்ணா. எப்ப என்னையே அப்படிதான் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் போதான் தெரிஞ்சது, ஐயா இது ஒரு மேஜிக் கிடையாது, இங்க பெரிய லாஜிக், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணணும். நம்ம எப்படி ஒரு சின்ன வேலையை பண்றதுக்கு, ஒரு சின்ன மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு 6 மாசம் படிக்கிறோமோ அதே மாதிரி மக்களை ஆப்ரேட் பண்றதுக்கு படிக்கணும், மக்கள் கூட பழகணும். இந்த விஷயம்லாம் ரொம்ப தெரியும். எம்எம்ஜி வந்த பிறகுதான் எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆனா அவங்க எப்படி அந்த மேஜிக் பண்றாங்கன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு இருக்குல்ல, ஒரு 10 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்ல இருந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் புதுசா தான் வந்தேன், இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்தேன் நெட்வொர்க் மார்க்கெட் சொல்லி போய் சொல்லிடுறாங்க. ஆனா ஆல்ரெடி அவங்க பழைய நெட்வொர்க் ஏதாவது ஒன்று பண்ண நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு சொல்றாங்க நம்மகிட்ட, நான் அந்த நெட்வொர்க் பண்ணேன், இந்த நெட்வொர்க் பண்ணேன், அந்த நெட்வொர்க்ல மக்கள் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவங்க அப்படியே தக்கன்னு நீந்தி வந்து மேல வந்துடுறாங்க. அவங்க சொல்றது கூட போய் தான், பாதி போய் தான் இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு இப்போ அவ்வளவு பயமா இருக்கு. என்னடா என்ன அடுத்த கட்டம் எப்படிலாம் போக போகுது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ஒரு பீதியில இருக்க மாதிரி வந்துருமோ அப்படின்னு. சில கொடியேறது பாத்துருக்காங்க இல்லையா, அதனால அது தெரியுது. அந்த சொல்லும்போது 1 மாசத்துல உங்களுக்கு 1 லட்சம் ரிட்டர்ன் பண்ணி தானே சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய பொய் இல்லையா? அது சொல்லும்போது அவங்க மனசு எப்படி இருக்கும், எப்படி திங்கிங் இருக்கும் இல்லையா? இவங்க யாரு கூட தான் உண்மையா இருப்பாங்க இவங்க, அப்படி ஒரு ஃபீல். ரெண்டாவது எப்படி 1 மாசத்துல எடுக்க முடியாதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு பணம் வாங்குறது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்லாம் சேர்ந்திருக்காங்களோ அத்தனை பேரும் 1 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்களா, எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் தெரியாது. நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் போது கூட நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ட்ரெயினிங் உங்க வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு கூட சொல்றதுக்கு பயமா இருக்கு. இல்ல எல்லாரையும் மாத்தாது, நிறைய பேருக்கு மாத்தல. நீங்க பாத்துக்காங்க, மாறலாம். அப்ஜெக்ஷன்லி புக்ல நீங்க நிறைய இடத்துல தெளிவுபடுத்துறது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வார்த்தையை மாத்தலாம், விஷயம் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் சொல்லுங்க தவிர மொட்டையாவும் சொல்லி போயிருக்காங்க. அதோட நான் நிறைய ட்ரெயினர்ஸ் எல்லாம் பாக்குறேன், மில்லியன் வியூஸ், இந்த ப்ரோக்ராம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, இந்த ப்ரோக்ராம் மாத்த போகுது, நீங்க இதுவரை வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு விஷயமா இந்த ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு யாருக்கு தெரியும்? எதெல்லாம் யாருக்கும் தெரியுமா? ஆனா ஒரு கூட்டம் அப்படியே போகுது, அங்கதான் அந்த கேரண்டி கொடுத்து கூட போகுது. அவங்களுக்கு அதான் வேணும். அதுக்கப்புறமா கோவப்பட மாட்டாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் வரல அப்படின்னு நம்ம சொல்லுது கூட பயமா இருக்குது. நடக்காத யாரும் சொல்லுவாங்க, நம்ம அவங்க பயப்பட மாட்டாங்களே. சொல்லுங்க சார். அது கேரண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம இவங்க என்னன்னா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை லட்சம் கடன்ல இருந்தேன், இப்ப 3 வருஷத்துல மாறிட்டேன்றதையும் ஆணித்தரமா சொல்லிடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தாலும் தெரியுது, அவங்க மாமனார் மாமியார் கடை வாங்கி அங்கிட்டு தான் அதை அடைச்சிருக்காங்க. நெட்வொர்க்ல மொத்த டோட்டல் கணக்கு பார்த்தா இவங்க சம்பாதிச்சது மாச வருமானம் பிவி கணக்கு பார்த்தா தெரியும். 1 கோடி ரூபாய், ஒரு கோடி பிவி மேட்ச் ஆனாலே 12 லட்சம் தான். இவங்க எப்படி 25 லட்சம் கடன் அடைச்சிருக்க முடியும் நெட்வொர்க்ல? கேட்டா நான் 5 லட்சம் போட்டு 6 லட்சம் எல்லாமே போய் தான் சார். கார் வாங்குறதுல இருந்து எல்லாமே அவங்க போய் சொல்லி தான் மொத்தமா செய்றாங்க. அந்த விஷயம் தான் இங்க எனக்கு ஒரு பெரிய ஜாக்கா இருக்கு. அண்ணன்னா தெரிஞ்ச பிறகு அவர் கூட ஒரு கூட்டம் இருக்க மாட்டேங்குது. ஆனா அவர் உருவாக்குன அந்த கூட்டம் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க, மேல இருக்க லீடரை வச்சு. ஒரு மீட்டிங் கூட அந்த லீடர் இன்வைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பெரிய லெவல்ல இருக்காரு, 6 வருஷம் 7 வருஷம் இருக்காரு. மீட்டிங் அவர் வந்து அடிச்சு போடுவேன், வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன், அந்த லீடர் வரக்கூடாது. ஒரு 3 மாசம் 6 மாசம் அவர் கூட டிராவல் பண்ண பேர் தெரிஞ்சது ஒரு பெரிய பொய் வித்திலாட்டம் பண்றாருன்னு. எவ்வளவு கூட்டம், நான் மீட்டிங் போறது இல்ல, இப்ப நடக்கிற அடுத்த 15 தேதி மீட்டிங் இன்வைட் பண்ணாங்க, நான் வரவே முடியாது அப்படின்ட்டு. அந்த மீட்டிங்கு அவர் வரமாட்டாரு, ஏன்னா வேற வழியில வந்து அடிப்பாங்க. ஆனா அவர் உருவாக்குன டீம், மேல உள்ள டீம் லீடருக்கு வேணும் இல்லாத கூட்டம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஏமாத்துறது எப்படி சக்சஸா இருக்காங்க அப்படின்னா, ஏமாற்றப்பட்டவங்க 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் பிளான் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு டச் இருக்காது. என்ன செய்வாங்க, எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா நான் பாத்துக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட லெவல் போனவங்க. அப்ப அவங்க டீம் நல்லா பண்ணும்போது என்னன்னா, அவங்க 2 பேரும் நல்லா பண்ணிட்டே இருக்காங்கன்னா நேர்மையா, இவர் ரெகுலர் அதை தான் பண்ணுவாரு, இவருக்கு பணம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும் அந்த ஊருக்காக உலகக்காக வாழணும்னு நினைக்கும் போது எப்படியாவது அல்லது எங்கேயாவது போய் பணத்தை எங்கேயாவது கொடுத்து உள்ள மாட்டிக்கிறாங்க, அதனால இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி கொஞ்ச தூரம் போகும்போது இப்போ எனக்கு நேற்று நைட்ல கூட ஒரு நைட்ல ஓடி இருந்துச்சு. எம்எம்ஜி வந்து இன்னும் பெருசா நிறைய பேருக்கு ஆடு கொடுத்து பெரியவரை கூப்பிட்டு பெரிய கூட்டிட்டு போய் அந்த மாதிரிலாம் கூட்டம் பணம் சம்பாதிக்கணும்னா இல்ல, அப்படி கிடையாது. யாரை கூட்டிட்டு போறோமோ அவங்களை கடைசி கூட்டிட்டு போய் அதை ஜெயிக்க வைக்கிறது முக்கியம். இப்படி நம்ம போற போக்குல லட்சக்கணக்கான பேரை கூட்டிட்டு போக முடியாது. நம்ம போற வழியில ஒரே ஆட்கள் தான் கூட்ட முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கான்சென்ட்ரேட்டா பேசி செய்ய வைக்கிறது வந்து முடியாது. அதனால இவங்க எல்லாரும் நமக்கு லட்ச லட்சமா கொடுப்பாங்கன்னா அதுவும் முடியாது. ஸோ கண்டிப்பா எம்எம்ஜி இதே மாடல் தான் போகும். எம்எம்ஜி பெரிய பெரிய லட்ச லட்சமா மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். இதே மக்கள்லாம் டெவலப் ஆகி கோச்சஸ் டெவலப் ஆகி பண்ணாங்கன்னா பண்ணலாம். தரத்திலையும் கொடுக்குற குவாலிட்டிலையும் எந்த வகையிலுமே எம்எம்ஜி வந்து பின் வாங்கவே கூடாது. அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ரெண்டாவது, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, கூட்டம் இருக்கா, நீங்க எவ்வளவு இருக்கீங்க அப்படின்னா எங்ககிட்ட உண்மை இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்குன்னா உங்க பேங்க் பேலன்ஸ் என்னன்னா உண்மை. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ற ஒரு காரணம் காணாதுக்கு நாங்க குட்டையை கழிச்சு விட்டு பிரச்சனை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பாக்குறது, அதுக்கப்புறம் எங்க கூட யார் இருக்கா அப்படின்னு ஒரு இது வந்து அவ்வளவு உண்மையா இருந்தா தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை, இந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஒரு கெத்தாவும் தில்லு தன்னட்டமா இருக்கு இந்த வாழ்க்கை. அந்த பொய்யை சொல்லிட்டு நம்மளும் பாக்குறதுக்கு பயப்படுறதுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும், என்ன மாதிரி வாழ்க்கை வேணும், எது வேண்டாம். வெறும் அந்த மாதிரி எங்கே ஒரு சின்ன பொய் கூட நம்மகிட்ட வராம பாத்துக்கலாம். அது கூட வாழ்ற வாழ்க்கையே ஒரு செம்மையான வாழ்க்கை. இந்த மாதிரி மக்களை கண்டுபிடிச்சு இவங்ககிட்ட நம்ம ஏமாறாம இருக்கிறதும் பாத்துக்கணும், கவனமா இருக்கணும். இவங்ககிட்ட மாட்டாம இருக்கிறது. இது நம்ம கூட தான் சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆட்கள் மாதிரியே இருப்பாங்க. அதை பேச ஈஸி கொஞ்ச நாள் தான் கண்டுபிடிக்க முடியும். பணம் கொடுத்து முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது பண்ணணும். நம்ம சுத்தி இருக்க கூட்டத்தையும் டீமையும் யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா அவங்களை வந்து அவங்களையும் அலர்ட் பண்ணி இந்த இதெல்லாம் மாட்டாம வைக்க பாருங்க. இதனால நம்மளோட அன்லிமிட்டட் பாஸ்பேட்டிங் பண்றது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். இது பெருசா பண்ண முடியாது. உண்மையா இருந்தா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா பொய்யா இருந்தா அது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். சான்சஸ் ரொம்ப நல்ல வசதியான கோடா கார் தான், ஒயிட் அண்ட் ஒயிட் தான். கம்பெனிஸ் இருக்கு, பனியன் கம்பெனிஸ்ல இருக்கு. இவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னா சந்தேகமா இருந்துச்சு, டவுட்லேயே இருக்கு, என்ன ஈஸியா பண்றாரு, முன்னாடியில் அப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இவங்க வந்து இந்த ஏமாத்தி வாங்குற மாதிரி இருந்தாங்க. நான் வந்து நேர்மையா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நம்மகிட்டே ப்ராடக்ட் வாங்கிட்டு ஆலயத்தான் ஐயோ மிடில் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம பீப்புள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கோங்க, அவங்க வேற எங்கேயாவது போனாலும் அவங்க பார்த்துப்பாங்க, இதே மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லா இடத்துலையும் ஏதாவது வந்து போய் சொல்லிட்டு ஏமாத்துற வேலை நிறைய பண்றாரு. அந்த விஷயம் நம்ம